ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எப்பத்தா என்று ஆண்டவர் உங்களுக்குத்தான் வாக்கு கொடுக்கிறார். எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னென்ன காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு போய் காணப்படுகிறதோ, என் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலே நான் காணப்படுகிறேன், அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையே காணப்படுகிறேன், ஒரு உயர்வு காணப்படலை, ஒரு மேன்மை காணப்படலை, எல்லாமே அடைக்கப்பட்டதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற இதை தான் என் ஆண்டவர் ஆவியில் காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு, இன்றைக்கு உங்களுடைய பிசினஸுக்கு, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளின் காரியத்திற்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை திறக்கப்படுவாயாக என்பதை தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்களும் வாயை திறந்து அப்படியே அறிக்கை எடுங்க பார்ப்போம். திறக்கப்படுவாயாக என்று நீங்கள் சொல்லும்போதே அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் என்ன செய்யும்? புறப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கொன்னை வாய் உடையவனை, அவன் ஒரு செவிடனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு தம்முடைய கையை அவன் மேல் வைத்து அவனை சொஸ்தமாக்கும்படி கொண்டு வருகிறார்கள். அதே மார்க் 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இவராய் வாசிக்க முடிகிறது. இயேசுவிடத்தில் அவனை கொண்டு வந்தவுடனே இயேசு அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு தனியே கொண்டு போகிறார். எப்பொழுதுமே நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு சில ஒரு தனிமையின் பாதையை ஆண்டவர் நடத்துவார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மோசேயை ஆண்டவர் எகிப்தின் அரண்மனையில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அரண்மனையில் 40 வருஷம் இருந்தாலும் கூட தம்முடைய ஜனங்களை பின் நாட்களில் நடத்துவதற்காக ஆண்டவர் இவனை வனாந்தரத்தில் 40 வருஷம் தனிமைப்படுத்தினார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. 40 வருஷம் தனிமையில் தான், வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் மோசேக்கு அநேக சத்தியங்களை என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். அநேகதை கற்றுக் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவனாக ஆண்டவர் உருவாக்கின இடமே தனிமைதான் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே போல தான் யோசேப்பின் சரித்திரம். யோசேப்புக்கு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கும் என்கிற தரிசனத்தை பார்த்து தன் தகப்பனாரிடத்தில், தன் சகோதரத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உன்னையா நாங்கள் வணங்க வேண்டும்? நீயா? உனக்கா நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் வணங்கி உனக்கு முன்பாகவா நாங்கள் மண்டியிட வேண்டும் என்று சொல்லி, நீ உயிரோடு கூட இருந்தால் தானே நடக்கும் என்று சொல்லி அவனை தண்ணீர் இல்லாத பொட்ட குழியில், தண்ணீர் இல்லாத குழியில் அவனை தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் என் தேவன் எப்படிப்பட்ட தேவன்! அதிலையும் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, அவனை தனிமைப்படுத்தினார். அவனை என்ன செய்தார்கள்? போத்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். போத்திபாருடைய வீட்டில் அவன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைதான். சிறைச்சாலையில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் இந்த தலைமைத்துவத்திற்கு எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரு அதிகாரியாய் யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் தனிமைப்படுத்தினார். உன்னுடைய உயர்வு நன்றாக விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறார்கள். நான் தான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, என்னை யாரும் ஃபோன் பண்ணி கூட எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. ஆனால் ஒரு தனிமையில் இருக்கிறேன். உணர்கிறாயோ சகோதரனே, சகோதரியே? இந்த தனிமை யோசேப்புக்கு வந்தது. இந்த தனிமை நம்முடைய என்னச்சுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. இந்த தனிமை மோசேக்கும் வந்தது. பரிசுத்தவான்களை எல்லாம் தனிமை தான் படுத்தினார். இன்னும் சொல்லணும்னா தாவீதுடைய அனுபவத்தை எடுத்து பாருங்க. தாவீதையும் ஆண்டவர் எல்லா சகோதரர்கள், அவன் கூட பிறந்தவர்கள் 7 பேர், இவனோட செத்த 8 பேர், இவன் 7 பேரும் வீட்டில் இருக்கிறார்கள். 3 சகோதரர்கள் இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள். ஆனால் இந்த 8வது பிறந்த தாவீது தனிமைப்படுத்தப்பட்டான்.
தகப்பனால் மறக்கப்பட்டான். தனிமைப்படுத்தப்பட்டவனை தான் தேசத்தில் கர்த்தர் ராஜாவாய் ஆண்டவர் வைத்தார். தனிமைதான் உன்னை உயர்த்தும், தனிமைதான் உன்னை உருவாக்கும், தனிமைதான் உனக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவதற்கு இந்த தனிமைதான் பயன்படுத்துகிறார் என்பதை என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். இப்படிதான் அங்கே என்ன செய்யணும் சொன்னால், செவிட்டு காதுடையவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள், கொன்னு வாய் உடையவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனை தனிமைப்படுத்தி தன் விரலை வைத்து உமிழ்ந்து ஆண்டவர் அவனுடைய என்ன சொன்னால் எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு அவர் வேண்டிக் கொள்கிறார். அவனுடைய காது திறக்கப்பட்டது, அவன் வாய் திறக்கப்பட்டது. துதித்து தேவனை என்ன செய்தான்? மகிமைப்படுத்தினான். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் ஐயா, பிசினஸுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், குடும்பத்துக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். எப்பேற்பட்ட கட்டுகளும் என்ன செய்யும்? அவிழ்க்கப்படும். இன்றைக்கு கட்டுகளோடு கூட இருக்கிறீர்களா? மை, மாந்திரிகம், ஏவல், பில்லிசனம், எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் என் தேவன் திறக்க வல்லமை உள்ளவர், அடைக்கப்பட்டதை திறக்க வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு எரிகோ ஒரு அடைக்கப்பட்டதை போல இருந்தது. எரிகோவை என் ஆண்டவர் துதியினாலே இடிந்து விழும்படி செய்தாரே, அடைக்கப்பட்டது இன்றைக்கு திறக்கும்னு சொல்லி தேவன் தீர்க்கமாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.